ஆதி பராசக்தி ரூபணியாகிய தாயாகிய மேலாங்கோட்டு அம்மா எந்த விதமாக காளி விளாகத்திலே அம்மை அருள் செய்கிறார். அப்படியா? அந்த கதையினை அடியேன் மெல்லிசை மூலமாக இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். சரிதான். ஆடும் பரிவேல் அணிஷேவலன பாடும் படியே படியாய் அருள்வாய். தேடும் கையமாய் முகனை செறிவு சாடும் தனியோ சகோதரனே. உல்லாசனிலா உலையோ கவித சல்லாபவினோ தனையோ அலையோ. இல்லா மரபல் எனையாண்ட விதம் சுழலாய் முருகா சுழல்வோபதியே. குருவாய் அருவாய் உலதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். 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 கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருள்வாய் முகனே. ஆயர்கலை அமையா 64 அப்படி ஆயர்களை 64 சரிதான். தந்தையின் கலைவாணி அமையா கலைவாணி திருவருளாள் அமையா அம்பிகையாள் மேலாங்கோட்டு அம்மாள் திருக்கதை பாட பாடவே. வாராளே அம்மையவள் வாராளே அம்மையவள் வாராளே அம்மையவள் வாராளே அம்மையவள். மேலாங்கோட்டு அம்மா வாராள் மேலாங்கோட்டு அம்மா வாராள். இன்பக வல்லியாக இன்பக வல்லியாக நீலாபிள்ளை தாயாரோ நீலியாக இசைக்கியாக 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 வாராளே அம்மையவள் அம்மையவள் அம்மை வாராள். இசைக்கியாக 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 வாராளே அம்மையவள் அம்மையவள் அம்மையவள். அம்பாள் அம்பிகையாள் மேலாங்கோட்டு அம்மையாக தாயானவள் எப்படி அவதரித்து இந்த உலகத்திலே அருள் பாவிக்கிறார் தெரிய வேண்டும் அல்லவா? இப்ப மேலாங்கோடு என்று சொன்னால் நாமெல்லாம் தக்கலை என்று சொல்லக்கூடிய நகரம். அமையா அதற்கு அடுத்தாக குமார கோவில், அதில் அடுத்தாலே அம்மாள் மூலஸ்தான அமர்ந்திருக்கிறது. அப்படியா? மேலாங்கோட்டு தேவியாக. ஆமா. செண்பகவல்லி லீலாபிள்ளை. சரியா? இந்த அம்மா
நாடு எங்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறாள் அம்பிகையார். அம்பிகையானவள் ஐயா தமிழ்நாடு மலையாளம் பல இடங்களிலே சென்று சென்று அம்மாள் அருளதை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா. கைலாய மலை பகவான் சிவன் சக்தியோடு அமர்ந்திருக்கிறார். அப்படி ஐயா தேவாதி தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தவ ரிஷிகளும் பகவானை அடி தொழுது வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அழகான நேரத்தில் அமையா நம் அம்பிகையாள் எப்படி அவதரிக்கிறாள்? நாடு கண்ட நல்ல நாடு நாவலர்கள் போற்று நாடு, நாடு கண்ட நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, நாடு கண்ட நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, நாடு கண்ட நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு குழந்தை திடல் வீசும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு திடல் வீசும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு குழந்தை திடல் வீசும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு திடல் வீசும் நாடு, நாட்டிலும் அது நல்ல நாடு, நல்ல நாடு அது நல்ல நாடு, நாடு நாவலர்கள் ஐயா போற்றும் நாடு, நாட்டிலேயும் அது நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் ஐயா புகழும் நாடு, நாட்டிலேயும் ஐயா நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் இங்கு புகழும் நாடு. ஆடு ஆமா நாட்டிலும் நல்ல நாடு நல்ல நாடைய நாவலர்கள் போற்றுகின்ற நாடு, போற்றுகின்ற நாடைய கோடை மழை பொழியும் நாடு, அமையா குழந்தை திண்டலெல்லாம் வீசுகின்ற நாடு. வீசுகின்ற நாடைய முன்னொரு காலத்தில் நம்முடைய நாடு மன்னருடைய ஆட்சி, அமையா இப்போ மக்களுடைய ஆட்சி. மக்களுடைய ஆட்சிய மன்னருடைய ஆட்சியிலே நம் நாட்டிலே நிறைய மன்னர்கள் பேரெடுத்தது உண்டு. அமையா ஆனால் சில மன்னர்களுக்கு தனி பட்டமே உண்டு. பட்டம் உண்டையா ஏனெனில் சேர சோழ பாண்டியன், அப்படியா சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன், அமையா இவர்களுக்கு தனி ஒரு பெருமை உண்டு. பெருமை உண்டையா சோழ நாட்டிலே சோறுடைத்த நாடு என்று சொல்லுவார். சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள் ஐயா. ஏனெனில் காவேரி அன்னை சோழ நாட்டை பலம் வருகிறாள். காவேரி தாய் வளம் பெற செய்கிறாள் தானாயானவள் ஐயா. பாண்டிய நாடு முத்துடைத்த நாடு. அப்படியா முத்துகளுக்கு பஞ்சம் கிடையாது பாண்டிய நாட்டில். ஆமையா சேர நாட்டில் மலையாளம், மலையாளம் என்று சொன்னால் மலை சூழ்ந்த நாடு மலையாளம். அப்படி அப்படி ஐயா ஆணைகளுக்கு பஞ்சம் கிடையாது, பஞ்சமே கிடையாது ஐயா. அதனாலே தான் மூன்று பேருக்கும் ஒரு தனி பெருமை. தமிழகத்திலே தாயான இசைக்கு அம்மாள் முப்பந்தல் என்று ஒரு பெயர் உண்டு. கண்டிப்பாக ஐயா. ஏனெனில் இந்த மூன்று பேர்களும் மூன்று பந்தல் போட்டு அமர்ந்த இடம் முப்பந்தல் என்று சொல்லுவார்கள். அப்படி அப்படி ஐயா. அம்மையானவள் தாயானவள் எங்கு அவதரிக்கிறாள்? இந்த விதமாக அம்பிகையால் அவதரிக்கிறாள். பார்க்க வேண்டும் அல்லவா? சோழ நல்ல நாடதிலே, சோழ நல்ல நாடதிலே, சோழ நல்ல நாடதிலே, சோழ நல்ல நாடதிலே அம்பிகையால் அவதரிப்பாள். சோழ நல்ல நாடதிலே சோழ மன்ன ஆண்டு வாரம், சோழ மன்ன ஆண்டு வாரம், சோழ நல்ல நாடதிலே 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 சோழ மன்னன் ஆண்டு வாரான் ஆண்டு வாரான் ஆண்டு வாரான். சோழ நல்ல நாடதிலே
நடதிலே நாடதிலே நாடதிலே சொல்லமன்ன ஆண்டு வரான் அழுவாரான் உலகல நடதிலே நடதிலே நாடதிலே நாடதிலே சொல்லமன்ன ஆண்டு வரான் அழுவாரான் சோழவள்ளி பெண்ணையோ சோழவள்ளி பெண்ணையோ திருமணம் தான் முடித்து சோழவள்ளி பெண்ணையோ திருமணம் தான் முடித்து சோழவள்ள ஆண்டு வாராயே சோழவள்ள ஆண்டு வாரான் சோழவல்ல ஆண்டு வாராயே ஆண்டு வாராயே இன்பமாக ஆண்டு வாராயே ஆண்டு வாராயே ஆண்டு வாராயே சோழ நாட்டிலே சோழ மன்னன் ஆண்டு வருகிறார். சோழ நாடு ஆமையா சோழவல்லி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து இல்லறம் நல்லறமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சோழ மன்னன். ஐயா பாலால் குறவும் இல்லை பசுவால் குறவு கிடையாது, ஒரு குறையும் இல்லை ஐயா. தினத்தால் குறவு கிடையாது, குறைவும் இல்லை. கல்வியால் குறவு கிடையாது, ஒரு குறையும் இல்லை ஐயா. ஐயா இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சோழ மன்னர். அப்படி ஐயா இந்த சோழவல்லியானவள் சரிதான், அவள் பெண்ணானவள் பத்தியலா. ஆமா, அவளுடைய மனக்குறையை யாரிடத்திலே அந்த பெண் சொல்லுகிறாள் தெரிய வேண்டும் அல்லவா? சோழ நாட்டினுடைய தலைநகரம் தஞ்சாவூர். ஆமையா, அங்கே அருள் பாவிக்கக்கூடிய பகவான் சிவபெருமான். சரிதான் ஐயா. சோழவல்லியானவள் நேராக எங்கு வருகிறாள்? சிவனாரின் கோவிலிலே பாராளை சோழவல்லி. சிவனாரின் கோவிலிலே பாராளை சோழவல்லி. கோவிலிலே பாராளை சோழவல்லி. சிவனாரின் கோவிலிலே பாராளை சோழவல்லி. அரணாரே சிவனாரே சிவனாரை அடிதொழுதாள். அரணாரே சிவனாரே அடிதொழுதாள். அரணாரே சிவனாரே சிவனாரை அடிதொழுதாள். அரணாரே சிவனாரே அடிதொழுதாள். அரணாரே ஐயா சிவனாரே 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 அவள் அடிதோடுதாள். சிவனாரே அடிதோடுதாள். அரணாரே ஐயா சிவனாரே சிவனாரே சிவனாரை அம்மை அடிதோடுதாள். அது சோழவல்லி அம்மா அவையா தஞ்சாவூர்ல சரிதான் பகவான் சிவனாரை அடி தொழுது வணங்குகின்றார். சரிதான் ஐயா. பகவானே, எல்லா செல்வங்களையும் தந்தீர்கள், தந்தை எனக்கு எங்களுக்கு சொத்தால் குறவும் இல்லையே, ஒரு குறையும் இல்லையே, சுகத்தால் குறவும் இல்லையே, ஒரு தாழ்வும் இல்லையே. அம்மையானவள் ஐயா சோழவல்லியானவள் பகவான் ஆகிய சிவபெருமானை மண்டியிட்டு வணங்குகின்றார் ஐயா. அவள் ஏன் மண்டியிட்டு வணங்குகின்றாள் தெரிய வேண்டும் அல்லவா?
அம்மையானவள் என்ன கேட்கிறாள்? என்ன கேட்கிறாள்? மழை பெய்த வாசலிலே வாசலிலே மணலையே பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை இறைவா மணலையே பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை மழை பெய்த வாசலிலே வாசலிலே மணலைய பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை ஐயா மணலைய பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை அடி சோழ நாட்டை ஆள்வதற்கு பிள்ளை வரம் தந்திடுவாய் தந்திடுவாய் இறைவா பிள்ளை வரம் தந்திடுவாய் தந்திடுவாய் நாட்டை ஆள்வதற்கு ஆள்வதற்கு பிள்ளை வரம் தந்திடுவாய் தந்திடுவாய் ஐயா பிள்ளை வரம் தந்திடுவாய் தந்திடுவாய் சோழ நாட்டிலே அம்மையா அம்பாள் சோழவல்லியானவள் அப்படின்னா சோழ நாட்டினுடைய தம்புராட்டி தம்புராட்டியானவள் பகவானிடத்திலே வேண்டுதலை வைக்கிறாள் ஐயா ஐயா பிள்ளை இல்லாமல் மனவேதனையில் அம்மையா சுவாமி குழந்தை வரம் தாருங்கள் சுவாமி சரிதான் நானும் ஒரு பெண் தானே அம்மா என்று சோழவல்லியானவள் சிவனாரை அடித்தொழுது வணங்குகிறார். அடித்தொழுது வணங்குகின்றாள் ஐயா. பகவானுடைய ஆலயத்திலே சென்று சோழவல்லியானவள் ஒரு மண்டலம் அந்த பகவானை அடித்தொழுது வணங்குகிறார். அடித்தொழுது வணங்குகின்றாள் ஐயா. அந்த ஒரு மண்டலத்தில் எப்படி வணங்குகிறாள்? எப்படி? அரணாரே சிவனாரே அரணாரே சிவனாரே பிள்ளை வர்றோம் தாரும் ஐயா பிள்ளை வர்றோம் தாரும் அம்மையான தேவியவள் சிவனாரை அடிதொழுதாள் சிவனாரை அடிதொழுதாள் தாயான தேவியவள் பாராளு வடிவலை குளத்தல்ல கரையதிலே சோறு இன்று வாராள் கரையதிலே மண்சோறு தின்னுவாரா மண்சோறு தின்னுவாராள் சோழ நல்ல நாடகிலே சோழவல்லி பெண்கொடியாள் அரணாரி சிவனாரி 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 மண்சோர் தின்று மாறாள் தின்று மாறாள் தின்று மாறாள் சிவனாரே 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 திருவாராள் 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 அரணாரே சிவனாரே 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 மற்றொரு திருவாராள் அம்மையவள் திருவாராளே
வரம் இல்லாமல் ஆமையா தஞ்சாவூர்ல சிவனாரை வந்து அடித்தொழுகிறாள். அடித்தொழுகிறாள் ஐயா. அம்பாள் தெப்பக்குளத்திலே நீராடி அந்த தெப்பக்குளத்தினுடைய படித்தலம் ஆமையா படித்தலம் அதிலே அம்மாள் ஒருவேளை சோறு இட்டு சாப்பிட்டு பகவான் ஆகிய சிவபெருமானை அடித்தொழுது வணங்கி கொண்டிருக்கிறாள் ஐயா. இப்படி வணங்கி கொண்டிருக்கும் போது ஒரு மண்டலம் என்பது 41 நாளை குறிக்கிறது. அப்படியா? ஒரு மண்டலம் என்பது 41 நாளை குறிக்கிறது, நாட்களை குறிக்கின்றன. ஆனால் 48 நாள் 8 நட்சத்திரங்களை அதில் சேர்க்கப்படக்கூடாது. அப்படி இப்படி அம்பாள் அருந்தவம் தான் இருந்து கொண்டிருக்க பகவான் ஆகிய சிவன் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார் ஐயா? கேட்ட வரம் நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அம்மா 41 தினம் தவம் இருந்தல்லவா வரம் கேட்கிறார். அப்படியா? என்று பகவான் தஞ்சாவூரிலே எழுந்து அருளுகிறார். சிவன் எப்படி எழுந்து அருகிறாள் பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டும் அல்லவா? காலை நல்ல வாகனமா, காலை நல்ல வாகனமாய் பாராடி சிவபெருமாள் கெட்டவரும் கொடுத்திடுவாள் அரணாரும் காட்சி தந்தாள். அழுடனே பகவான் ஆகிய சிவபெருமான் பகவானுடைய வாகனம் காளை வாகனம். ஐயா. காளை வாகனத்திலே கடைக்கண்டன் ஏறி வருகிறார். பகவான் ஆகிய சிவன் அம்மாளுக்கு முன்னாலே அருளதை செய்தார் சிவபெருமான். அப்படி ஐயா. அம்மைக்கு முன்னால பகவான் எப்படி அருள் செய்கிறார் பார்க்க வேண்டும் அல்லவா? குனித்த புருவமாயி ஐயா. குனித்த புருவமாயி சரிதான். கோவை சவ்வாதா பனித்த சடை பவளம் போல் மேனியா மழு ஆயுதத்தோடு திருவோடு ஒரு கையிலே தலையில் சந்திரன் பிறை சூடவே பகவானாய் சிவன் வருவார் வருவார் வருவார். இப்படி பகவான் அருள் பாவிக்கிறாள். மேள கலைஞர்களும் தப்பு கலைஞர்களும் கோவிலுக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.